பூவனந்தவல்லி அரசு பார்வையற்றோர் பள்ளியில் மேல்நிலை கல்வி பயின்று மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாளைய சுவாமிகள் தமிழ் கல்லூரியில் இளநிலையும், சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை ஆய்வியல் முறைஞர் மற்றும் முனைவர் பட்டங்களையும் என்று அசாத்திய கல்வி சிகரம் தொட்டவர் திரு ரமேஷ் அவர்கள். என் தேசத்து ஜாதிகள், வார்த்தைக்குள் சிக்காத இரவின் உயரம் உள்ளிட்ட 4 கவிதை தொகுப்புகளின் மூலம் கவிதை என்பது அக விடுதலைக்கான வடிவம் என்பதை உறக்கச் சொன்னவர். பாதையற்ற மனிதர்கள் இந்த உலகத்தை எவ்வாறு மொழியியல் ரீதியாக எதிர்கொள்கிறார்கள் என்பதை விளக்கும் உங்களின் காட்சி அதிகாரம் எனும் நூல் மாற்றுத்திறனாளிகள் உலகிற்கு வழங்கிய மாபெரும் கொடையாகும். பண்பாட்டு மானுடவியல் அடிப்படையில் நீங்கள் படைத்த எண்ணெய் மணிமேகலை காப்பியத்தின் பேரிடர் மேலாண்மையை விளக்கும் நூல்கள் மற்றும் பௌத்த அறிவியலை திராவிட இயக்கங்களின் சமூக நீதிக்கு முன்னோடி என்பதை நிலைநிறுத்திய உங்களின் அன்னைக்கான நூல்கள் தமிழ் ஆய்வுலகின் மிக முக்கிய மைல்கற்கள் ஆகும். குறிப்பாக சங்க இலக்கியம் என்பது ரத்த உறவு சமூகத்திலிருந்து தொழில் உறவு சமூகமாக மாறிய காலத்தை காட்டுகிறது என்ற உங்களின் உன்னத கோட்பாட்டை விளக்கும் சங்க இலக்கியத்தில் நிலங்கள், குடிகள், வழிபாடுகள் என்ற நூலுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் சிறந்த நூலாசிரியர் விருது கிடைத்தது. கைதட்டலாம். இது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் பெருமை. மேலும் விடுதலை கலை இலக்கிய பேரவை வழங்கிய சிறந்த பௌத்த இலக்கிய ஆய்வு விருதும் உங்களின் உழைப்பிற்கு சான்று. தடைகளை தகர்த்து தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் குரலாகவும் சங்க இலக்கிய மற்றும் பௌத்த திராவிட அறநெறிகளின் வழியே சமூக நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநிறுத்த தங்களின் வாழ்வையே அர்ப்பணித்துள்ள உங்களின் இந்த அசாத்திய பங்களிப்பை போற்றி லிட்டல் லைஃப் அறக்கட்டளை உங்களுக்கு இந்த ஹெலன் கெல்லர் ஆற்றல் மிகு சாதனையாளர் விருது வழங்குவதில் பெருமகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறது. அறிவு தளத்தில் சமத்துவ முடிவுகளை நோக்கி தொடரும் உங்களின் உன்னத பயணம் மென்மேலும் சிறக்க எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சார். பொறியின்மையாக்கும் வழியென்று மற்ற அவரவர் ஆழ்வினைகள். இந்த பொறியின்மை என்பது ஒரு பெரிய செய்தி இல்லை என்பதை 2000 ஆண்டுகள் முன்பே திருவள்ளுவர் எடுத்துக்காட்டியிருக்கிறார். இது தொடர்பாக பார்வையற்ற குடும்பத்தை பற்றி மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் எழுதி காட்டியிருக்கிறார். அவர்களுக்கும் அறிவை, தத்துவத்தை போதிக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய கருத்துக்களை மணிமேகலை காப்பியத்தில் நாம் காணலாம். இப்படி இந்த பல்வேறு சவால்கள் எதிர்கொண்டு சிறப்பானதொரு சாதனையை ஆற்றி சிறப்புற நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற உயர்ந்த நம்முடைய முன்னோடி ஹெலன் கெல்லர் அவருடைய பிறந்த இந்த நன்னாளில் நம்ம எல்லாம் கௌரவித்திருக்கின்ற இந்த லிட்டல் லைஃப் நிறுவனத்திற்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அந்த அளவில் இந்த சமூகத்தை சிறப்பிக்க வேண்டும் என்கிற உயரிய பொறுப்பை உணர்த்தும் வகையில் உங்கள் முன்னிலையில் என்னை நிறுத்திவிட்டார்கள் இந்த லிட்டல் லைஃப் நிறுவனத்தினர். அதற்காக பரத் சார் அவர்களுக்கும் அவருடைய அணியினருக்கும் இங்கு சிறப்புற தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கின்ற அனைத்து பணியாளர்களுக்கும், ஊழியர்களுக்கும், நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்த பிறகுதான் பல்வேறு தளங்களில் பல துறை சார்ந்த பேராளுமைகளை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலே பல்வேறு துறைகளில், குறிப்பாக விளையாட்டுத்துறை என்பது நமக்கெல்லாம் ஒரு பார்வை உள்ளவங்களுக்கு இட்டாத ஒரு சவால் நிறைந்த ஒரு துறை அது. ஆனா அந்த துறையிலே பலர் சாதித்திருக்கிறார்கள். இங்கே அந்த துறைக்கு வித்திட்ட நாகராஜன் சார் இருக்காரு, எட்வின் சார் இருக்காரு. இவங்களெல்லாம் பார்க்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக எனக்கு இருக்கிற பெருமையாக உணர்கிறேன் இந்த தருணத்தை. அடுத்ததாக இங்க சந்திக்க முக்கியமா அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததே பல துறைகளை சார்ந்தவர்களை சந்திக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்திற்காக தான். அந்த அளவில் இங்க இன்ஸ்பயர் இளங்கோ சார் இருக்காரு. அவரு என்ன ஸ்டைலா பேசினாரு ஆங்கிலம்.
நல்லா பாடலாம் பாடி காட்டினாரு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில சிறந்து விளங்கி இருக்குங்க. எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் அந்த பொறுப்பு இருக்குங்கிறத வந்து நீங்க எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இன்னும் மேலே போக வேண்டும் என்கிற என்னை நீங்க எல்லாம் வலியுறுத்துவீர்கள் என்பதை நான் உணர்கிறேன். அந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை விட்டு கவிதையை சொல்ல சொல்லி நம்ம இன்ஸ்பயர் இளங்காய் சார் சொல்றாரு. அது அவர் என்னையும் இன்ஸ்பயர் பண்றாரு. நான் வந்து வார்த்தைக்குள் சிக்காத இரவின் உயரம் அந்த தொகுப்புல இருந்து ஒரு கவிதை, ஒரு சின்ன கவிதையோட ஒரு பகுதியை மட்டும் நான் சொல்றேன். டக் 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 சத்தமும் தூசியும் கிளம்ப நடக்கிறேன். லெஃப்ட் ரைட், லெஃப்டில் போ, ரைட்டில் போ, லெஃப்ட் ரைட் என்கிறார்கள். இகோ தலையில் இருந்து என் கைகோளை கதவுகோளை பிடித்து வழி நடத்துகிறார்கள். அவர்கள் காம மூட்டையோ அழுக்கு மூட்டையோ என்பது எனக்கு தெரியாது. லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட் அப்படின்னு அந்த கவிதை முடியும். இது வந்து அனுபவத்திலிருந்து எழுதப்பட்டது. அந்த கவிதையை சொல்லி இன்னும் மேலும் மேலும் எனக்கு நிறைய முன்னேறுவதற்கு என்று இல்லை, சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இன்னும் கவனமாக நான் எடுத்துக்கொண்ட இந்த துறையில் செயல்படுவதற்கு ஒரு பொறுப்பை நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள் என்பதை மட்டும் சொல்லி அனைவருக்கும், அனைத்து பேராற்றல் மிக்க பேராண்மைகளுக்கும் வணக்கத்தை நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.